என் வீட்டில் நான் தான் பாத்திரம் தேய்ப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் பாத்திரம் தேய்க்கிறப்ப நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன தேய்ச்ச பாத்திரத்தை எங்கே வைக்கிறது, தேய்க்காத பாத்திரத்தை எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பெரிய பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு அன்றைக்கி ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் பாத்திரம் தேய்க்கிற மேடையில் ஒரு எக்ஸ்டென்ஷன் போடக்கூடாதுன்னு. சரி இதான் சாக்குன்ட்டு டக்குன்னு இருக்கிற மெட்டீரியல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். நான் வெள்ளை வேலைக்கு நம்மகிட்ட கொஞ்சம் பலகை மிச்சம் இருந்துச்சு, ப்ளைவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு பார்த்தா 2.5க்கு 1.5 அளவு எடுத்துக்கிட்டேன். சிங்கோட அளவு எடுத்து மேடையோட அளவு எடுத்துக்கிட்டேன். 2.5க்கு 1.5 அந்த அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தேன். அதுக்கு தேவை நம்ம போர்ட்டபுளாக மடித்து வைக்கிற மாதிரி ஒரு டேபிள், அதுக்கு தேவையான கிளாம்ப்பு. அந்த கிளாம்ப்பு மட்டும் போய் ஒரு 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த கிளாம்பை மாட்டுறதுக்கு நமக்கு இப்போ செவுத்தில் மாட்டுறதுக்கு 2 உட்டன் பீஸ் வேணும். உட்டன் பீஸ் நம்மகிட்ட ப்ளைவுட் கொஞ்சம் மிச்சம் கிடக்கு, ஆல்ரெடி மைக்கா ஒட்டி வச்சுருந்தேன். மைக்கா ஒட்டி வச்சுருந்த ப்ளைவுட்டை 6 இன்ச்சில் 2 பீஸும், அப்புறம் குறுக்கில் அடிக்கிறதுக்கு 23 இன்ச்சில் 3 பீஸும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். நம்மகிட்ட மிஷின் இருக்கிறதுனால நமக்கு கட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இல்லைனா இதுக்கு போய் ஒரு ஆளை தேடணும். இந்த வேலையெல்லாம் நம்மளே பார்க்கறதுனால நமக்கு பெருசாக செலவு இல்லை. ஸோ வெட்டின ப்ளைவுட்டை இப்போ மாட்டணும். அவங்க எப்படி மாட்டலான்னு பார்க்கலாம்.